டெல்லி புதிய முதல்வர் அதிஷி சிங். ஆம் ஆத்மி கட்சியின் அதிரடி அறிவிப்பு. யார் இந்த அதிஷி மர்லேனா சிங்? ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. மதுபான கொள்கை வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய பிறகு சிறையில் இருந்து வெளியே வந்த கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக கட்சியில் உள்ள அனைவரிடமும் கூறினார். புதிய தலைவர் யார் என்பதை இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவு செய்வோம் என்றும் தெரிவித்து இருந்தார். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ளும் வரை முதல்வர் நாற்காலியில் இருக்க விருப்பமில்லை. 2 நாட்களுக்கு பிறகு முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறேன், போலி குற்றச்சாட்டுகளை எதிர்த்து வீடு தெரு தெருவாக செல்வேன் என்று கூறியிருந்தார். மேலும் டெல்லியின் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அவரது எக்ஸ் தளத்தில் நான் நேர்மையானவன் என்று மக்கள் நம்பினால் மட்டுமே டெல்லியின் துணை முதல்வராக மீண்டும் வருவேன். கடினமாக உழைத்து எனது வேலையை சிறப்பாக செய்துள்ளேன். ஆனால் சிலர் என்னை மோசமாக கெட்டவனாக காட்ட முயற்சி செய்கின்றனர். அரசியலின் பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி என்னை நேர்மையற்றவன் என்று நிரூபிக்க முயற்சிக்கப்பட்டது. இந்த பொய் வழக்குகள் காரணமாக 17 மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டேன். நீண்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளது. பதவி ஆசைக்காக நான் இங்கு அரசியலுக்கு வரவில்லை. மக்கள் என்னை நேர்மையானவர் என்று நினைக்கும் வரை பதவி வேண்டாம் என்று பதிவிட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தனக்கு பதிலாக மணீஷ் சிசோடியா தலைவராக நியமிக்கப்பட மாட்டார் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலும் கூறியிருந்தார். மணீஷிடம் பேசியதாகவும் மக்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பினால் மட்டுமே அவர் அந்த பதவியில் இருக்க ஒப்புக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்தே எங்களது எதிர்காலம் உள்ளது என்று கெஜ்ரிவால் கூறினார். கெஜ்ரிவால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்த 15 நாட்களுக்கு பிறகு டெல்லியில் உள்ள அரசு வீட்டை விட்டு வெளியேறுவார் என்று ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து கூறப்படுகிறது. மற்ற முக்கிய கட்சி உறுப்பினர்களுடனான தனிப்பட்ட சந்திப்பின் போது கெஜ்ரிவால் பதவி விலக முடிவு செய்ததாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது நிதி அமைச்சராக இருக்கும் அதிஷி மர்லேனா சிங் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த அதிஷி மர்லேனா சிங் பற்றி சில தகவல்கள். அதிஷி மர்லேனா சிங் ஜூன் 8ஆம் தேதி 1981ஆம் ஆண்டு தில்லி பல்கலைக்கழக பேராசிரியர்களான விஜய் சிங் மற்றும் திரிப்தா வாகி ஆகியோருக்கு மகளாக பஞ்சாபில் பிறந்தார். அதிஷி சிங் அல்லது அதிஷி மர்லேனா என்றும் அழைக்கப்படுபவர் 2018ஆம் ஆண்டில் தேசிய தேர்தலுக்கு முன்பு அவர் அதிஷி என்று தனது பெயரை சுருக்கிக் கொண்டார். புதுடெல்லியின் ஸ்பிரிங் டேல்ஸ் பள்ளியில் உயர்நிலை பள்ளியை முடித்த பிறகு அதிஷி 2001இல் டெல்லியின் செயின்ட் ஸ்டீஃபன் கல்லூரியில் வரலாற்றில் பட்டம் பெற்றார். விரைவில் அவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திற்கு சென்றார். 2003ஆம் ஆண்டில் செவனிங் உதவித்தொகையில் வரலாற்றில் முதுகலை பட்டம் பெற்றார். 2005ஆம் ஆண்டில் ஆக்ஸ்போர்டில் உள்ள மேக்டிலின் கல்லூரியில் ரோட்ஸ் அறிஞராக சேர்ந்தார். ஜனவரி 2013இல் அவர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தார். 2015 மத்திய பிரதேசத்தின் கந்த்வா மாவட்டத்தில் நடந்த ஜல் சத்தியாகிரகத்துடன் மும்முரமாக ஈடுபட்டிருந்தார். மேலும் பல போராட்டங்களின் போதும் அதை தொடர்ந்து நடந்த சட்ட போராட்டத்தின் போதும் அலோக் அகர்வாலுக்கு ஆதரவை தெரிவித்தார். 2020 தேர்தலுக்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியின் கோவா பிரிவின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். 2019 மக்களவை தேர்தலுக்கான கிழக்கு டில்லியின் மக்களவை பொறுப்பாளராக அதிஷி நியமிக்கப்பட்டார். 2019 மக்களவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளராக கிழக்கு டில்லி மக்களவை தொகுதியில் போட்டியிட்டார். அவர் பாஜக வேட்பாளர் கௌதம் கம்பீரிடம் 4.77 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்து 3வது இடத்தை பிடித்தார். 2020 டில்லி சட்டமன்ற தேர்தலில் தெற்கு டில்லியின் கல்காஜி தொகுதியில் போட்டியிட்டார். அவர் பாரதிய ஜனதா வேட்பாளர் தரம்பீர் சிங்கை 11,422 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா மற்றும் சுகாதார அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் ஆகியோர் ராஜினாமா செய்த பிறகு சௌரப் பரத்வாஜுடன் டெல்லி அரசாங்கத்தில் அமைச்சரவை அமைச்சராக சேர்க்கப்பட்டார். ஜூலை 2015 முதல் 17 ஏப்ரல் 2018 வரை டில்லியின் முன்னாள் துணை முதல்வர் சிசோடியாவுடன் ஆலோசகராக பணியாற்றினார். கெஜ்ரிவால் தலைமையிலான அரசில் நிதி, திட்டமிடல், பொதுப்பணித்துறை, நீர், மின்சாரம், கல்வி, உயர்கல்வி, டிடிஇ சேவைகள்
மக்கள் தொடர்பு மற்றும் விழிப்புணர்வு ஆகிய பல முக்கிய துறைகளை ஆம் ஆத்மி கட்சியில் தலைவராக இருந்து வகித்துள்ளார். அதிஷி இப்போது 11 இலாக்காக்களை மேல்பார்வையிடுகிறார். இது இப்போது டெல்லி அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் அதிக எண்ணிக்கையிலான துறைகளை வகிக்கும் முதல் அமைச்சர் என்கிற பெருமைக்கும் உரியவராகிறார். அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து மார்ச் 9, 2023 அன்று அவர் அமைச்சராக பதவியேற்றார். சிசோடியா மற்றும் முன்னாள் சுகாதார அமைச்சர் சத்யேந்தர் ஜெயின் ஆகியோர் தனித்தனி வழக்குகளில் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ராஜினாமா செய்த பின்னர் மார்ச் மாதம் சௌரப் பரத்வாஜுடன் அதிஷி அமைச்சராக பதவியேற்றார். டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் VK சக்சேனாவுக்கு கெஜ்ரிவால் எழுதிய கடிதத்தில் டெல்லி அரசாங்கத்தின் சுதந்திர தின நிகழ்ச்சியின் போது அமைச்சரவை அமைச்சர் அதிஷி தனது இடத்தில் தேசிய கொடியை ஏற்றுவார் என்று பரிந்துரைத்ததில் இருந்து அதிஷியின் முக்கியத்துவத்தை அறிய முடிகிறது. கல்காஜி சட்டமன்ற தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆம் ஆத்மி MLA ஆம் ஆத்மியின் செய்தி தொடர்பாளராக முன்னணியில் உள்ளார் மற்றும் டெல்லி தண்ணீர் நெருக்கடி அல்லது உயர்மட்ட சுவாதி மாலிவால் தாக்குதல் போன்றவற்றிற்கு குரல் கொடுத்தவர். 2 நாட்களில் கெஜ்ரிவால் ராஜினாமா அறிவிப்பு குறித்து பதிலளித்த அதிஷி, கடந்த 2 ஆண்டுகளாக ஆம் ஆத்மி கட்சியை துன்புறுத்துவதற்கு பாஜக எந்த கல்லையும் விட்டு வைக்கவில்லை. ஆயிரக்கணக்கான சோதனைகள் நடத்தப்பட்டன. ஆனால் அவர்களால் ஊழலுக்கான எந்த ஆதாரத்தையும் முன்வைக்க முடியவில்லை. பாஜக தேர்தலை கண்டு பயப்படுகிறது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட விதத்தால் டெல்லி மக்கள் கோபமாக உள்ளனர் என்பது பாஜகவிற்கு நன்றாக தெரியும். அதனால்தான் பாஜக தேர்தலை விரும்பவில்லை. ஏனென்றால் டெல்லி மக்கள் இந்த கோபத்தை தங்கள் வாக்குகளில் வெளிப்படுத்துவார்கள் என்பது அவர்களுக்கே நன்றாக தெரியும். இன்று தேர்தல் நடந்தால் டெல்லி மக்கள் பாஜகவிற்கு ஒரு இடம் கூட கொடுக்க மாட்டார்கள். 70 இடங்களில் 70 இடங்கள் ஆம் ஆத்மி கட்சி வெல்லும் என்று கூறியிருக்கிறார். இதற்கிடையில் 2025 பிப்ரவரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை இந்த ஆண்டு நவம்பரில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்டுடன் நடத்த வேண்டும் என்றும் கெஜ்ரிவால் கோரியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.